மகாபிரியவா சரணம். இறைவனை நினைக்கக்கூடிய இந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த தாமரை மலர் போல இருக்க வேண்டும். எதற்காக என்றால் ஒரே ஒரு விஷயத்தை தான் தாமரை மலருக்கு சொல்லுவார்கள். அதன் மேல் தண்ணீரின் ஒரு துளி கூட ஒட்டாது. ஆனால் அது இருக்கக்கூடிய இடமோ தண்ணீர். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும். நாம் இங்கே இருக்கக்கூடிய சம்சார பவசாகரம். இந்த சாகரத்தில் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய துன்பமோ இன்பமோ எதுவும் நம்மை அணுகாமல், எந்த நிலையிலும் அதை கண்டு சந்தோஷப்படாமலும் அதை கண்டு துன்பப்படாமலும் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க வேண்டும். அதைத்தான் பகவத்கீதையில் கண்ணன் சொல்வான், ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஆக அந்த இருக்கக்கூடிய அந்த நடு நிலைமையில் இருந்து விட்டால் எந்த ஒரு துன்பமும் நம்மை பாதிக்காது, எந்த ஒரு சந்தோஷமும் நம்மை எதுவும் செய்யாது. இப்படி இருந்து விடுவது எப்படி சாத்தியம் என்றால், அனைத்தும் அவன் செயல் என்று இருந்துவிட்டால் இது அனைத்தும் சாத்தியம். சரணாகதி என்ற ஒரு விஷயத்தை நாம் பற்றி கொண்டு சரணம் என்று சொல்லி அவனை சார்ந்து நின்று விட்டால் அனைத்தும் சாத்தியம். அப்படித்தான் இந்த கிருஷ்ணன் நம்முடைய மனமாகிய தாமரை இதழ் அமர்ந்து கொண்டு விட்டான். அமர்ந்த உடனே சுற்றிலும் அந்த ஞான பிரகாஷ ஒளி ஜொலிக்கின்றது. அதில் அந்த கிருஷ்ணனின் திருவுருவமும் ஜொலிப்பாக தெரிகின்றது. எப்படித்தான் நம்முடைய மனம் இருக்க வேண்டும். மகாபிரியவா சரணம்.